இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜியாவை காமிக்கிறாங்க. அவங்க வந்துட்டு நல்லா மழை பெஞ்சிட்ருக்கா, அங்கே மேலே மாடியில் ஏறிட்டுருக்கா. என் லைஃப்பில் எல்லாமே இதோட ஃபினிஷ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவப்பாடு அங்கே வந்துட்டு மேலேருந்து குதிச்சு சூசைட் அட்டம் பண்ணிக்கிறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ ஷா வர்றான். அவனுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் ஆகிட்டுருக்கு. நான் வர்றதுக்கு லேட் பண்ணிட்டேன்ல, நீ என்னை விட்டுட்டு போயிட்டியான்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலையாகிட்டு அவளை அங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் சிஸ்டர் அவங்க வந்து கிட்னாப் பண்ணி கொண்டு வந்து இவெல்லாம் வந்துட்டு உயிரோட இருக்க தகுதியே கிடையாது, அவன் வந்து சாவுக்கு காரணமானவங்க, யாரை விட்டு வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே போட்டு வந்து பயங்கரமாக அடிச்சு அங்கே வந்துட்டு அவளையுமே கொலை பண்ண சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட பாடி அவன் வச்சிருக்க இடத்துல போயிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயினுமே அதெல்லாமே அங்கே வந்து ஆத்மா பார்த்துட்டு இருக்கும்போது அவன்பாட்டு அங்கே வந்துட்டு சூசைட் அங்கே பண்ணிட்டு இறந்து போயிடுறான். இப்போ ஹீரோயின் டக்குன்னு அங்கே வந்துட்டு கண்ணை முடிச்சு எந்திரிக்கிறா. அவளுக்கே அங்கே ரொம்ப ஷாக் ஆகிருது. அவள் 2018 இப்போ ரிட்டர்ன் வந்துடுறா. அப்படின்னா எனக்கு திரும்ப கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு, நான் ரீபான் ஆகிட்டேனான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்துட்டு இப்படி பர்த்டே பார்ட்டி இருக்குது, நீங்கள் எந்திரிச்சு கிளம்புங்கன்னு சொல்லும்போது அவள் ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் எடுத்துகிட்டு அங்கே கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே ஹீரோயினோட அப்பா அவங்க சிஸ்டர்கிட்ட கேட்குறாரு, எங்கே வந்துட்டு ஜியாவை காணும்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது அவள் இன்னும் ரெடி ஆகலப்பா, அவள் வந்துட்டு என்ன பண்ணிட்டுருக்கான்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஏற்றி விட்டுட்டுருக்கா. அவள் ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தா நம்ம ஹீரோயினோட கூட பிறந்த சிஸ்டர் கிடையாது, அவள் ஒரு அடாப்டட் டாட்டர் தான். நம்ம ஹீரோயின் கீழே அழகாக கிளம்பி ரெடியாகி வந்ததுமே அதை பார்த்துட்டு அவள் ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு, நீ எதுக்காக இப்படி அழகாக ட்ரெஸ் வந்து போட்டுட்டு வந்திருக்கா, அப்பா இப்படி ட்ரெஸ் எல்லாம் நீ போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரா இல்லையா, இது என்னோட பர்த்டே பார்ட்டி அப்படின்றத சொன்னதும் பட் நம்ம ஹீரோயின் மரியாதை தள்ளி போயிருன்னு சொல்லிட்டு முடிச்சு தள்ளினதுமே அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. என் விஷயத்தில் தலையிட்டு நான் பார்த்துக்கோன்னு சொல்லும்போது அங்கே ஷென் வந்துடுறான். நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் தான், பட் வந்துட்டு இப்போ அந்த இங்கே தான் அவன் ரொம்பவே லவ் பண்ணிச்சேக்கான். இப்படி வந்துட்டு அவளை இந்த மாதிரி வந்து ட்ரீட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு நீ அவகிட்ட சாரி சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்குறான். பட் ஹீரோயின் ஏன்னா வந்துட்டு எதுவும் கண்டுக்க போகிறாளா, நான் வந்துட்டு ஏன் சாரி சொல்லணும், நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாயிட்டு பிறகு அங்கே நம்ம ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக அவங்க வந்து கிளம்பி போயிடுச்சேக்கா. நம்ம ஹீரோவை பார்த்ததுமே அவளுக்கு ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டு இருக்கு. போன ஜென்மத்தில் நடந்தது எல்லாமே ஞாபகம் வந்துட்டுருக்கு. அங்கே ஹீரோயின் அவன்கிட்ட போய் நீங்கள் என்ன நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு என்னை நீங்கள் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்குவீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போ இதுக்காக என்கிட்ட இதெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கேன், என்ன பைத்தியம் இது பிடிச்சி போச்சா கிளம்புன்னு சொல்கிறப்ப அங்கே வந்துட்டு அங்கே ஸ்லிப்பாகி விழுக போகிறப்ப வேகமாக வந்துட்டு அவன் பிடிச்சிக்கிறான். இப்போ நம்ம ஹீரோயின் நீங்கள் இந்த பர்த்டே பார்ட்டிக்கு போகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்னு சொன்னதும் நானே வந்துட்டு போகல அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே அசிஸ்டன்ட் இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டு அவருக்கு அங்கே ரொம்பவே ஷை ஆகிட்டுருக்கு. பாஸ் நீங்கள் வந்துட்டு கிளம்புங்க ஓகேவா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது ப்ளீஸ் நீங்கள் போகாதீங்கன்னு சொன்னதுமே கண்டிப்பாக நான் போக மாட்டேன்னு அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ஹீரோவை வந்து எப்படியாச்சும் இந்த ஜென்மத்தில் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஆசையாயிட்டுருக்கு. அங்கே ப்ராமிஸ்லாம் பண்ண சொல்கிறா அந்த பார்ட்டிக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி அங்கே வந்துட்டு அவனுமே ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கான் நான் போகலன்னு. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே வந்ததுமே அவங்க அப்பா அங்கே வந்து எப்படி உன் சிஸ்டர்கிட்ட இந்த மாதிரி நீ ரூடாக பிஹேவ் பண்ணலாம், நீ அவட்ட வந்துட்டு சாரி கேளு, நான் உன்னை இந்த இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது என்ன தப்பு பண்ணேன் நான் சாரி கேட்குறதுக்கு, நான் உங்களோட சொந்த பொண்ணு ஆச்சு, நீங்கள் வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்களா, எப்பயுமே இந்த அடாப்டட் டாட்டருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, ரெண்டாவது நீ உங்கள் பேச்சை கேட்கணும்னு சொன்னதோ அதை கேட்டுட்டு அந்த ஆள் உங்கள் சிஸ்டர் வந்துட்டு இப்போ வரைக்குமே பர்த்டே கொண்டாடினதில்லை, நான் அவளுக்காக ஃபஸ்ட் டைம் கிராண்டாக வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கேன், அதை நீ கெடுக்காதன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு இருக்கும்போது அப்பா நீங்கள் விடுங்கப்பா, அக்கா அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ணிவிட்டு சிஸ்டர் நீங்கள் நல்லாவே வந்துட்டு வயலின் ப்ளே பண்ணுவீங்க, எனக்காக ப்ளீஸ் ப்ளே பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. கண்டிப்பாக ஏன் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே பார்த்தா அந்த ட்விங்கிள் ட்விங்கிள் ஸ்டார் வந்துட்டு அங்கே பாட ஆரம்பித்ததுமே அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே அவள் அங்கே ரொம்பவே அசிங்கமாக போயிடுது. வேறுக்குனே வந்துட்டு ஹீரோயின் இன்ஸ்டால் பண்ணணும்னு பண்ணிடுறா. அங்கே ஷென்னுக்குமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. என்னடா இவ எப்படிலாம் புதுசாக பண்ணுறாளேன்னு அங்கே வெளியே போயிட்டு அவள் பாட்டு அங்கே தீயை கொளுத்தி விட்டதுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறா. என்ன வேலை பண்ணிகிட்ருக்க, இந்த தீயில நீ போய் மாட்டிக்கிட்டேன்னா என்ன பண்ணுவேன்னு சொன்னதுமே நான் அப்படிலாம் மாட்டிக்க மாட்டேன், அந்த லெவலுக்கு நான் என்ன முட்டாளா அப்படின்ற செட் அவள் கேட்குறா. இப்போ என்ன நான் வந்துட்டு மேரேஜெல்லாம் பண்ண மாட்டேன் அது இதுன்னு என்ன பேசினேன், பட் இப்போ என் மேலே அக்கறைப்பட்டு தான் நீங்கள் என்ன மீட் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அந்த இங்க் வந்துடுறா. என்னப்பா புதுசாக யாரையும் வந்துட்டு கரெக்ட் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது, இப்படியே ஆம்பளைங்களை செடியூஸ் பண்ணி தான் நீ இருப்பியான்னு சொல்லி கேட்கும்போது அவன் எல்லாரும் உன்ன மாதிரியே இருக்க முடியாதுல்ல, நீ வந்துட்டு வெக்கமே இல்லாமல் அவள் என்னோட பாய் ஃப்ரெண்ட் தெரிஞ்சுமே நீ அங்கே அவனோட பின்னாடி சுற்றிட்டு இருக்க, அப்போ இதுக்கு
என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப இன்சல்ட் பண்ணும்போது அவங்க அப்பாங்க வந்துடுறாரு. பாப்பா இங்கே பாருங்க என்னை வந்து இவ அடித்து இன்சல்ட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சும்மா ட்ராமா பண்ணதுமே அந்த ஆள் பார்த்தா அங்கே ரொம்ப கோவமாயிட்டு அங்கே நம்ம ஹீரோ இருக்கவுமே அங்கே சாரி கேட்டுட்டு நீ வந்துட்டு வாய மூடிட்டு பேசாம இரு உன் சிஸ்டர்கிட்ட வந்துட்டு மன்னிப்பு கேளு அப்படின்றத சொன்னதும் அப்பங்க நம்ம ஹீரோவுமே தான் இவளை வந்து இங்கே காப்பாற்றினேன் இங்கே வந்துட்டு தீ பிடிச்சிருக்கு அப்படின்ற விஷயத்தவே சொல்லிட்டு இருக்கான். அப்போ இவ தான் பண்ணியிருப்பான்னு சொன்னதும் நான் ஏன் பண்ண போறேன் நான் என் வீட்டை கொளுத்துறதுக்கு நான் என்ன முட்டாளான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடுறா. ஸோ அந்த ஆளுக்கு ஹீரோ முன்னாடி எதுவும் சொல்ல முடியலை, நம்ப வேண்டியதாக தான் இருக்குது. நீ வாய மூடிட்டு ஒரு சிஸ்டர்கிட்ட சாரி கேளு நீ இப்படிலாம் வந்துட்டு பெருசு பண்ணிட்டு பேசிட்டு இருக்காது அப்படின்றத சொன்னதுமே அப்பாங்க எல்லாருமே வந்துட்டு விழுந்தடிச்சு வேகமாக ஓடி வந்துட்டு இருக்காங்க. உள்ளே வந்துட்டு எப்படி இது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சொல்கிறான் கண்டிப்பாக இதை பண்ணவங்கள சும்மா மட்டும் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ணிட்டு இருக்கான். உடனே வந்துட்டு இந்த ஆளுமே அங்கே ஹீரோ ரொம்ப பெரிய பணக்காரன் அவன் முன்னாடி என்ன பண்ண முடியும் ரொம்ப நடிச்சுட்டு இதெல்லாம் வந்துட்டு நீ இப்போ வந்து பெரிய இஷ்யூவாக க்ரியேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நீ சாரி கேளுன்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணுகிட்ட சொன்னதுமே அங்கே அவளுக்கு வந்துட்டு எல்லாரும் முன்னாடி அசிங்கமாக போயிட்டு வேறு வழி இல்லாமல் அங்கே சாரி கேட்க வேண்டியதாக இருக்குது. அப்போ அங்கே மெய்டு வந்துடுறாங்க பாஸ் இப்படி வந்துட்டு உள்ளேயுமே தீ பிடிச்சிச்சுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ரொம்ப கோவமாயிட்டு இதுக்கெல்லாம் காரணமானவங்கள நான் சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் ரொம்ப கொந்தளிச்சிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ சரி ஓகே இப்போ நம்ம போகலாமான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்கும்போது ஹீரோயின் நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொல்கிறா. அவளுக்கு பாஸ்டில் நடந்த சில விஷயங்கள் ஞாபகம் வந்துட்டு இருக்கு. அவங்க சிஸ்டர் வந்துட்டு பயங்கரமாக அங்கே மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டு அவளை டார்ச்சர் பண்ணி அங்கே வந்துட்டு கொடுமைப்படுத்தியிருக்கா. இதெல்லாம் தாங்க முடியாமல் தான் அவள் சூசைட் பண்ணியிருக்கா. பட் இந்த டைம் அப்படிலாம் நான் நடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு யோசிச்சுருக்கா. பிறகு பார்த்தா நெக்ஸ்ட் அங்கே நம்ம ஹீரோயின்மே எங்கள் பாட்டியை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அப்போ அங்கே அவ வந்து வேணும்னே நம்ம ஹீரோயின் முன்னாடி அவ கூட சேர்ந்து பேசிட்டு கண்டுக்காமல் போயிட்டுருக்கான். இப்போ பாட்டியை மீட் பண்ணிவிட்டு பாட்டி இப்போ எனக்கு அவனுக்குமே எதுவுமே ஒத்து வராது நாங்கள் 2 பேருமே வந்து வேணாம் பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம் ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு புரிஞ்சுக்குவீங்கன்னு சொன்னதுமே பாட்டிக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. எனக்கு ஹீரோயினை ரொம்ப பிடிக்கும் போல். பட் இப்போதைக்கு நீ எதுவுமே இதை பற்றி பேச வேணாமா அவங்க தாத்தா வந்துட்டு இப்போ உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வரட்டும் அதுக்கப்புறம் பேசிக்கலான்னு சொல்லிட்டு அங்கே சின்ன வயசு ஃபோட்டோஸ் எல்லாமே இவங்களோடது இருக்குது போல். அதை எடுத்து கொடுத்துட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து இல்லைனா இது வந்துட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது இதை நீ கொண்டு போய்க்கோன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் ஓகே பாட்டி அங்கே தேங்க்யூன்னு சொல்லிட்டு இருக்கா. பட் அவங்களுக்கு அங்கே ரொம்பவே ஃபீல் ஆகிட்டுருக்கு. அவங்க போகும்போது இதுக்கப்புறம் என்ன வந்துட்டு இது தேவை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே டஸ்ட்பினில் தூக்கி போடுறா. இப்போ நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான் நீ என்ன இப்போ இங்கே போயிட்டு பேசிட்டு வந்துட்டு இருக்க என்ன விஷயம்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறப்ப ஹீரோயின் என்னப்பா உனக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டுருக்கா நான் வந்துட்டு அவனை மீட் பண்ண போனேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு அவனை பிரேக்கப் பண்ணுறதுக்கு தான் போனேன் நீ வந்துட்டு என்னை மேரேஜ் பண்ணிக்குவியா சொல்லு நான் ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் அவனுக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கு. அவன் அதுக்குமே வந்துட்டு எதுவும் பதில் கொடுக்க மாட்டான். ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு நைட் அவனுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா. அதுக்குமே ரிப்ளை பண்ணலன்னு சொன்னதுமே நான் மேல் மாடல்ஸ்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு நான் பாட்டி இஷ்டத்துக்கு என்ஜாய் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து போய் அவங்க வந்துட்டு மேல் மாடல் எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்கா. இப்போ வந்துட்டு பையங்க சூப்பராக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே அவங்க சிஸ்டர் அதெல்லாமே பார்த்துட்டு வசமாக வந்துட்டு இவன் மாட்டிக்கிட்டான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பர்சனுக்கு கால் பண்ணி இங்கே வர சொல்கிறா. பிறகு அங்கே நம்ம ஹீரோ அங்கே கால் பண்ணிவிட்டு இப்போ நீ என்ன வந்து சொல்லி அனுப்பி விட்ருக்க மெசேஜ் நீ எங்கே வந்துட்டு போயிருக்க ஒழுங்காக சொல்லுன்னு சொன்னதும் அங்கே பார்த்தா அந்த பர்சன் அவங்க வந்துட்டு பார்ட்டி பண்ணிட்டு இருந்தால் வந்துட்டு பிரச்சனை பண்ணதுமே நம்ம ஹீரோ வந்துடுறான். அந்த ஆளை வந்துட்டு பிடிச்சி அடித்து அங்கேருந்து இழுத்துட்டு போக சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட இப்போ எதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி வேலை பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னதும் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் உனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்னதுமே என் கூட வான்னு சொல்லிட்டு அவன் வம்பு பண்ணி அங்கேருந்து தூக்கிட்டு போனதுமே ஹீரோயின் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அவனை போய் இங்கே கிஸ் பண்ணிட்டு இருக்கா. பிறகு ஷென்னுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அங்கே பப்புக்கு வந்துட்டு இதை பற்றி கேட்கும்போது அப்போ ஆல்ரெடி ஒரு பர்சன் வந்துட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்களேன்னு சொன்னதுமே அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. வீட்டில் பார்த்தா அவங்க அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு கோவப்பட்டு அடிச்சு நீ என் குடும்ப மானத்தை வாங்குறதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா என்ன இதெல்லாம் சொன்னதும் அப்பா அவள் வந்துட்டு ஏதோ தெரியாமல் பண்ணிட்டா நான் என் கூட சேர்ந்து அவளை வந்து கூட்டிகிட்டு போயிருந்தேன்னா இந்த மாதிரி நிலைமை வந்திருக்காது நானியாக விட்ட வசதானப்பா இப்படி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. பார்த்தா அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவளோட எக்ஸாமினேஷனோட ரிசல்ட் எல்லாம் வரப்போது போல் அதை பற்றி அவங்க அப்பா அங்கே வந்துட்டு பேசுகிறாரு. பட் இந்த ஆளுக்கெல்லாம் என்ன பதில் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்க கண்டுக்காமல் போனதுமே அதெல்லாமே கேட்டுட்டு அவருக்கு அங்கே ரொம்ப இரிட்டேட் ஆகி போயிடுது. பிறகு அங்கே ஹீரோ கூட தான் அவள் சேட் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே ஷென் வந்துட்டு நேற்று வந்து யார் கூட சேர்ந்து போனேன்னு சொல்லிட்டு கேட்டால் உனக்கெல்லாம் நான் ஏன் பதில் சொல்லணும் ஆல்ரெடி உனக்கு எனக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு நீ தான் என் சிஸ்டர் பின்னாடி சுற்றுறியே வந்து என்னை விட்டு விலகிருன்னு சொல்லிடுறா. பிறகு அவங்க அப்பா அங்கே வந்துட்டு இம்போர்ட்டர்லாம் கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ கொடுத்துட்ருக்காரு. என்
பொண்ணு வந்துட்டு நல்ல மார்க் வந்திருக்கா, இவ தான் ஃபஸ்ட்டாக வந்திருக்கான்னு சொல்லிட்டு அந்த எங்கே பிடிச்சவங்க பாராட்டிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் என்னோட கிரேடுமே நல்லா தான் வந்திருக்குன்னு சொல்லும்போது அங்கே ஸ்கூல் பிரின்ஸ்பல்லே வந்துடுறாங்க. உண்மையிலேயே ஃபஸ்ட்டாக வந்தது கிடையாது, இந்த பொண்ணு தான் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட கொடுத்தாங்க பாராட்டினதுமே அந்த ஆளுக்கு அங்கே ரொம்பவே அசிங்கமாக போயிடுது. அங்கே உடனே வந்துட்டு அம்மா என்கிட்ட இதை பற்றி நீ சொல்லலைன்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி எங்கள் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் என்னைக்கு வந்துட்டு என்ன வந்து ரொம்ப பாராட்டினீங்க, எப்பயுமே உங்களோட இந்த மக தானே பிடிக்கும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப இன்சல்ட் பண்ணுறா. பிறகு நம்ம ஹீரோக்கு அவங்க தொடர்ந்து கால் பண்ணிட்டு இருக்கா. பட் அவன் ஃபோனை வந்துட்டு ரிசீவ் பண்ண மாட்டான். நம்ம ஹீரோட்ட அசிஸ்டன்ட் பாஸ் நம்ம காரை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நைட்டு தூக்கத்துலையுமே பாஸ்டில் நடந்த விஷயங்கள்லாம் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம ஹீரோவை பற்றின விஷயங்கள்லாம் அவளுக்கு ரொம்ப பயமாயிட்டு இருக்கு. அவனுக்கு ஏதாச்சும் ஆயிருமோ என்னமோன்னு சொல்லிட்டு பிறகு பார்த்தா அங்கே ஒரு பெரிய பார்ட்டி வச்சுருக்காங்க ஹீரோயினுக்காக தான். அவள் ஃபஸ்ட்டாக வந்தால அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. அப்போ அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு அவளுக்காக ஒரு கீ எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. பிறகு அந்த என்னோட பேரண்ட்ஸ் வந்துட்டு நீ என்னோட வருங்கால மருமகமாக இது எக்ஸ்பென்சிவான வாட்ச் உனக்கு தான் சொல்லிட்டு கொடுக்கும்போது நம்ம ஹீரோயின் இல்லை அங்கிள் என்னால் வந்துட்டு இதை ஏற்றுக்க முடியாது, உங்கள் பையனுக்கு எனக்கும் ஆல்ரெடி வந்துட்டு எல்லாமே ஃபினிஷ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. என்னம்மா சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே வந்து அதுவுமே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அவங்களுக்கு என்ன நடந்துட்டுருக்கு பேசுகிறதுக்கு வான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினுக்காக ஹீரோ தான் அங்கே கிஃப்ட் கொடுத்து அனுப்பியிருக்கான். அந்த நெக்லஸை பார்த்ததுமே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்கு. அப்போ அந்த இங்க் வந்து சொல்கிறா, என்னப்பா ஏதோ வந்துட்டு ஆம்பளையே புதுசாக வந்து செடியூஸ் பண்ணி கைக்குள்ளே வைக்க ட்ரை பண்ணுற போலையே, ஷென் வந்துட்டு எப்பயுமே ஒன்று மேரேஜ் பண்ண மாட்டார், அவர் என்னதான் லவ் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. பட் அங்கே ஷென் வரதை பார்த்துட்டு உடனே என்னை சிஸ்டர் வந்துட்டு என்னை இப்படி அடிச்சவங்க டார்ச்சர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ணதுமே உங்ககிட்ட எல்லாம் பேசுகிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது, ட்ராமாக்கள் ஃப்ராடுகள் எல்லாமே ஒன்றா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆப்பாட்டு அங்கே வந்துட்டு கிளம்பினதுமே அங்கே நம்ம ஹீரோட்ட தான் அவங்க கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே அந்த இங்க் வந்துடா, என்ன நீ நினச்சிட்டு இருக்க, நீ வந்துட்டு என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, ஆனால் அவர் உனக்கு கிடைக்க மாட்டார், நீ வந்துட்டு கட்ட வேண்டிய வாட்சா அவங்க எனக்கு கொடுத்துட்டாங்க, நான் தான் அந்த வீட்டோட மருமகளாக போகிறேன்னு சொன்னதுமே அவளுக்கு அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போயிடுது. என்ன இருக்க ரொம்ப ஓவராவா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு போட்டு அங்கே அடி வெளுத்த ஆரம்பிச்சுடுறா. அப்போ அவங்க அப்பா வந்துட்டு ஏன் சிஸ்டர்கிட்ட எப்படி நீ பிஹேவ் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அங்கே ஆளெல்லாமே வச்சு நீ இருக்க ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்க, உனக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினை போட்டு பயங்கரமாக சாட்டையை வச்சு அடிக்கிறாரு. நம்ம ஹீரோ தான் அப்போ அங்கே வந்து காப்பாற்றிடுறான். அவளுக்கு மெடிசன் எல்லாமே போட்டு விட்டு நீ இதுக்கப்புறம் எதை பற்றியும் கவலைப்படாத, எந்த கஷ்டம் வந்தாலும் சரி உனக்காக நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்கான். யாருக்காக நீ பயப்படணும் இல்லை, நீ எதுக்காக இங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும், பேசாமல் வீட்டுக்கு வந்துருன்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். கூடி சீக்கிரம் வரேன், நான் கண்டிப்பாக முடிக்க வேண்டியதெல்லாம் முடிக்கணும்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறான். சரி பார்த்தா அவனுக்குமே அங்கே வந்துட்டு உடம்பு எல்லாமே அடிபட்டுருக்கு. அப்போ அவன்கிட்ட வந்து அவன் சாரி கேட்குறான், எனக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நான் உன்கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டே கவலைப்படுவேன்னு சொன்னதுமே ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டு 2 பேருமே சேர்ந்து கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிறகு ஷென் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிட்டு திரும்பவுமே வந்துட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான். நீ இப்போ யாரு கூட சேர்ந்து வந்துட்டு ஒன்றா போய் அங்கே வந்துட்டு பப்ளை சுற்றுனன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது உனக்கு என்ன நான் பதில் சொல்லணும், உனக்கு எனக்கு தான் எல்லாமே முடிஞ்சு போச்சேன்னு சொன்னதுமே அங்கே அதை கேட்டுட்டு அவன் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். பிறகு அந்த இங்க போய் அங்கே வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் மீட் பண்ணிட்டு நீ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறான். என் சிஸ்டர் வந்துட்டு கண்டிப்பாக உன்னை வந்துட்டு மேரேஜ் பண்ண மாட்டா, அவள் வந்துட்டு வேறு ஒரு பர்சனை லைக் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் இவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நீ வந்துட்டு என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருப்பேன்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே அவள் இதுக்காக தானே காத்துட்ருக்கா, ரொம்பவே ஹாப்பியாகிடுறா. பிறகு நம்ம ஹீரோ அவங்க அப்பாவை வந்துட்டு மீட் பண்ணிட்டு பேசுகிறான். நான் வந்துட்டு உங்கள் பொண்ணு ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன், அவளுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுல, நான் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு. பட் அந்த பர்சன் கண்டிப்பாக அது என்னால் ஒத்துக்கவே முடியாது, என் பொண்ணுக்கு ஆல்ரெடி சின்ன வயசுலேயே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு மேரேஜ், என் குடும்பமானம் போயிடும், நான் அங்கே தான் வந்துட்டு மேரேஜ் பண்ணி வைக்க போகிறேன்னு சொன்னதுமே அதையுமே நான் பார்த்துக்கிறேன்னு அவன் சொல்லிடுறான். அப்போ அந்த இங்க் வந்துட்டு அப்பா அவளுக்கு தான் வந்துட்டு அவரை பிடிக்கல, நான் வந்துட்டு அவரை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்க, எப்பயுமே நான் வந்துட்டு உன்னோட மேரேஜ் அவனுக்கு பண்ணி வைக்க முடியாது, உன் சிஸ்டருக்கு தான் மேரேஜ் நடக்கும், அவன் கூட சேர்ந்து நாளைக்கு வந்துட்டு அங்கே என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்குமே நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவருங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறாரு. ஸோ இவளால் எதுவும் பண்ண முடியல. அங்கே பார்ட்டியில் பார்த்தா ஹீரோயின் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அங்கே கிளம்பி வர்றா. அப்போ அங்கே இவன் வந்துட்டு மாஸ்க்கை போட்டுட்டு வந்துட்டு மேலே ஒயினை ஊற்றி விட்டுட்டு அங்கே ட்ரெஸ்ஸை ஹீரோயின் மாத்திர லெவலுக்கு ஆக்கி விட்றா. திரும்பவுமே போய் அங்கே பிறகு பார்த்தா அவன் கூட சேர்ந்து பக்கத்தில் உட்காந்துட்டு ரொம்ப க்ளோஸாக இருக்கவுமே வீட்டில் இருக்க எல்லாருமே அங்கே ஹீரோயின் கூட்டிகிட்டு வந்து காமிச்சதுமே குடும்ப மனத்தவே நீ போக்கிக்கிட்டு இருக்கியாடா, நீ வந்துட்டு வெளியே என்கேஜ்மெண்ட்டுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருந்தா நீ உள்ளே வந்துட்டு வேறு ஒருத்தி கூட சேர்ந்து இப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கியா, எங்கள் மானம் கப்பல் ஏறி போச்சு அப்படின்ற சொல்லிட்டு அவங்க எல்லாருமே ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ அவன் வந்து தேவை கிடையாது, நான் வந்துட்டு இவ்வளோ தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே தாத்தா என்னால் பண்ணிட்டு போ, இந்த பொண்ணு வந்துட்டு என் வீட்டு மருமகளாக வரலனாலும் பரவாயில்ல, ஆனால் இவளை வந்துட்டு என் வீட்டோட மருமகளாக நாங்கள் என்றைக்குமே ஏற்றுக்க மாட்டோம்னு சொன்னதும் இந்த குடும்பத்தோட ஒரே வாரிசு நான் தானே,
அப்படின்னா ஓகே, நீங்கள் வந்துட்டு ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நான் வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் அவங்க அப்பாவுமே நம்ம வந்துட்டு இவங்க 2 பேத்துக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா ஏன் பேசாமல் அவளுக்கு வந்துட்டு மேரேஜ் பண்ணி வச்சிடலாமேன்னு சொன்னதும் இவ வந்துட்டு உன் சொந்த பொண்ணு அதனால தான் நாங்கள் ஒத்துக்கிட்டோம், ஆனால் வந்து நாங்கள் ஏன் வந்துட்டு உன் அடாப்டட் டாக்டரெல்லாம் நாங்கள் ஒத்துக்க போகிறோம்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஆளுக்கு கால் வந்துடுது. இப்படி இவங்க 2 பேரும் க்ளோஸாக இருந்த ஃபோட்டோஸ் எல்லாமே லீக் ஆயிடுச்சு, இதனால் ஷேர்ஸ் எல்லாமே ரொம்ப டவுன் ஆயிட்டு இருக்குன்னு அங்கே இருக்க எல்லாருமே இதை பற்றி பேசிட்டு இவ ரொம்ப தரங்கட்டவன்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்தினதும் எல்லாரும் வாய மூடிட்டு மரியாதை இருங்கன்னு சொல்லிட்டு அவ ரொம்ப கோமாயிட்டு அங்கே கத்திச்சேக்கா. கோமாயிட்டு கணத்தில் அரைஞ்சிட்டு உன்னால என் மானமே கப்பல் ஏறி போயிடுச்சுன்னு சொன்னதும் ஐ திங்க் இதெல்லாம் இவ தான் பண்ணியிருப்பா, இவளால தான் எனக்கு வந்துட்டு இவ்வளோ அசிங்கம் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி பேசினதுமே அங்கே ரொம்ப வந்துட்டு அவங்க தாத்தாக்கு கோவமாயிட்டுருக்கு. இதுக்காக தான் சொன்னேன், இந்த மாதிரி வந்துட்டு குடும்பத்தில் எதுவுமே வந்துட்டு ஒத்து வேணான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு நம்ம ஹீரோயினை. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, ஒருவேளை வந்து நீ இந்த வீட்டோட மருமகளாக வரலனாலும் பரவாயில்ல, பட் வந்துட்டு நீ எப்பயுமே என்னோட குடும்பத்தோட மகளாக இருப்ப, உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளு நான் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு பிறகு ஹீரோ மீட் பண்ணிவிட்டு நீ ஆசைப்பட்ட மாதிரியே வந்துட்டு பிரேக்கப் ஆயிடுச்சு, இப்போ என்ன ரெடியாக என்ன மேரேஜ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கா. மேலேருந்து ஷேன் அதெல்லாமே பார்த்துட்டு நீ என்ன நினச்சிட்டு இருக்க, என்னை விட்டு போயிட்டு அவன் கூட ஹாப்பியாக இருக்கலான்னு பார்க்குறியா, கண்டிப்பாக அதை நான் நடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ ஹீரோ இதுக்கப்புறமே ஏன் நீ அந்த வீட்டில் இருந்துட்டுருக்கணும், பேசாமல் என் கூட சேர்ந்து வந்துரு, நான் வந்துட்டு உனக்கு எப்பயும் சப்போர்ட்டாக இருப்பேன், நான் எப்பயுமே உன்னை நல்லபடியாக பார்த்துக்குவேன்னு சொன்னதும் கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக நான் வந்துடுவேன், ஆனால் இப்போதைக்கு என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் அவள் ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணிடுறா. தன்னை தானே கணத்தில் அங்கே ஸ்லாப் பண்ணிக்கிட்டு அங்கே ஐயோ அப்பா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னதும் அவங்க அப்பாவும் சிஸ்டர் வர்றாங்க. எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டுருக்கன்னு சொன்னதுமே என்னால் தான் உங்களுக்கு இன்றைக்கி இவ்வளோ பெரிய அவமானமாயிருச்சு, நான் வந்துட்டு உங்களை வந்து அசிங்கப்படுத்திட்டேன்ல பிரேக்கப் பண்ணி, அதனால தானே இவ்வளோ ஆயிருச்சுப்பான்னு சொன்னதும் சும்மா நடிச்சிட்டு இருக்காதன்னு சொன்னதுமே இல்லைப்பா அவள் வந்துட்டு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்கா அவனை மேரேஜ் பண்ணணும்னு, ஸோ அதனால தான் நான் விட்டு கொடுத்தேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு கோவமாயிட்டு பொய்யா பேசுகிறேன்னு சொன்னதும் அவங்க அப்பா அங்கே ரொம்ப டென்ஷனாக போயிட்டு வாய முடிட்டு மரியாதையோடு இருந்துக்கோ, ஒன்னால தான் எனக்கு இன்றைக்கி வந்துட்டு கப்பல் ஏறி போய் நான் வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. பிறகு ஹீரோயின்ட்ட அவளால் தான் வந்துட்டு இந்த ஷேர்ஸ் எல்லாமே வந்து அப்புக்கு கொண்டு வர முடியும்னு, எனக்காக வந்து ஷேர்ஸ் எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கே ஹெல்ப் பண்ணு, நம்மளோட கம்பெனி நிலமை உனக்கு தெரியும்ல, ரெண்டாவது நீ வந்து அப்படிலாம் பண்ணேன்னா உனக்கு கண்டிப்பாக நான் 5% ஷேர்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னதும் ஹீரோயின் உங்களுக்கு பண்ணாமல் யாருக்கு பண்ண போகிறேப்பான்னு சொல்கிறா. பிறகு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஆயில் பிஸ்னஸில் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணுமான்னு சொன்னதுமே கண்டிப்பாக நான் போய் பார்த்து பேசுகிறேன்னு சொல்லும்போது அப்போ நானுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு அவள் சொல்கிறா. ஒன்றும் தேவை கிடையாது, இதை பற்றியில் உனக்கு எந்த நாலேஜுமே இல்லை, ஸோ வேலையை மட்டும் பாருன்னு சொன்னதும் ஏன் அவன் மட்டும் பண்ணுவான் என்னால் பண்ண முடியாதான்னு சொன்னதும் வேலையை பாருன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. பிறகு அங்கே வந்து வீட்டில் பார்த்தா போல் அங்கே மெய்டு சொல்கிறாங்க இன்னைக்கு ஷாவ் வரப்போகிறதா கேள்விப்பட்டேன், ஸோ வந்துட்டு உங்கள் சிஸ்டர் என்னை நல்லா கேர் பண்ணிக்கிற சொன்னாங்கன்னு சொன்னதுமே ரொம்பவே கோவமாயிட்டு என்னோட ரூமில் வந்துட்டு என் திங்ஸை தொடுற லெவலுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு ஆப்பாட்ட அங்கே கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சிடுறா. இப்போ ஹீரோ வந்து என்னாச்சு உனக்கு எதுக்கு அவ்வளோ ரூடாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதுமே ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சாரி கேட்குறா. என்ன அறியாமல் நானே வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு கோவப்பட்டுட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஹீரோட்ட வந்து அவள் அந்த ஆயில் பிஸ்னஸை பற்றி பேசினதுமே அதோட ஹெட் வந்துட்டு மிஸ்டர் ஹாரி தான், அவருக்கு வந்துட்டு ஒரு டாட்டர் இருக்காங்க, அந்த பொண்ணை வந்துட்டு நீ ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோமே அந்த பொண்ணு சொல்கிற எல்லாத்தையுமே வந்துட்டு கேட்பாங்க, சரி ஓகே நான் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணேன்னா நீ என்ன பண்ணுவேன், என்னை உடனே மேரேஜ் பண்ணிக்க ஓகே சொல்லுவேன்னு சொன்னதுமே இவன் ஹீரோயின் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு நம்ம டீல் போட்டுக்கலாம் அப்படின்றத சொல்கிறா. ஸோ பிறகு அங்கே அந்த ஷென்னுக்கு பார்த்தா அங்கே ரொம்பவே வந்துட்டு கடுப்பாயிடுச்சு, நம்ம ஹீரோயின் கழட்டி விட்டு போனதை நினச்சி அங்கே ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகி போயிட்டு அவன் வந்துட்டு ஒரு கிஃப்டாக ஒரு கீ கொடுத்துருப்பா போல், அதை பார்த்துட்டு அவன் ரொம்பவே கோவமாயிட்டு அங்கே தூக்கி எறிஞ்சிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் அங்கே வந்து பார்ட்டிக்கு நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாவும் தான் சேர்ந்து அங்கே கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த இங்க் வந்துடா என்ன இவ்வளோ அழகாக கிளம்பி இங்கே வந்திருக்க, என்ன எந்த ஆம்பளைங்களை வந்துட்டு செடியூஸ் பண்ணி பணக்காரவங்களை கையில் போட வந்திருக்கான்னு சொன்னதும் எல்லாத்தையும் ஒன்றை மாதிரியே நினச்சேன்னா எப்படின்னு சொன்னதுமே 2 பேத்துக்கு சண்டை வந்துடுது. வாய முடிட்டு பேசாமல் இருங்க, வந்த இடத்துல என்ன அசிங்கம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அப்போ அங்கே நம்ம ஷென் வந்துட்டு ஹீரோயின்ட்ட நீ எப்படி என்னை விட்டுட்டு வேற ஒரு பர்சனை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு கேட்டதும் உனக்கு அவளுக்கு தானே லவ் இருக்குது, அப்புறம் ஏன் என்ன தொந்தரவு பண்ணுறேன்னு சொன்னதும் அது இருக்கட்டும் பரவாயில்ல, ஆனால் நான் உன் ஃப்ரெண்டு தானே, நீ என்னை இக்னோர் ஏன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்ருக்கான். அப்போ அந்த இங்க் வந்துடுறா என்ன தைரியம் தான் நீ வந்துட்டு அவர்கிட்ட வந்து இவ்வளோ க்ளோஸாக வருவ, மரியாதையோடு அவர்கிட்ட விலகி ஏறி இல்லை நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவமாயிட்டு ஹீரோயினை பிடிச்சி தள்ளும் போது ஹீரோ வந்து காப்பாற்றிடுறான். அப்போ ரொம்பவே வந்துட்டு நம்ம ஹீரோவை இன்சல்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே கோவமாயிடுச்சிருக்கு. அப்போ அங்கே அந்த ஹாரியோட பொண்ணு அங்கே குட்டி பொண்ணு வந்துடுறா. அங்கே அந்த பொண்ணு வந்துட்டு ஷாவை நீங்கள் எப்படி அசிங்கப்படுத்துவீங்க, அவர் என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லும்போது உன்னையே பார்த்தாலே ஏதோ ஒரு பிச்சைக்காரனோட பொண்ணு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணதுமே ஹாரிக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப கோவமாயிட்டு என்னடான்னு சொல்லிட்டு அங்கே பொண்ணுகிட்ட கேட்கும்போது
அப்பா இந்த லேடி என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் அங்கே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே அவருக்கு டென்ஷன் ஆகி போயிடுது. அப்போ அங்கே அந்த இங்கோட அப்பா வந்துடுறாரு. ப்ளீஸ் நான் வந்து உங்ககிட்ட கான்ட்ராக்டை பற்றி தான் பேச வந்தேன், தயவு செஞ்சு என் பொண்ணு பண்ணதை நீங்கள் மன்னிச்சிருங்க, சாரி கேட்டுக்கிறேன்னு சொன்னதுமே ரொம்பவே வந்துட்டு கோவமாயிட்டு, உங்களை மாதிரி ஆளுங்க கூட சேர்ந்துலாம் நான் வந்து எந்த ஒரு கான்ட்ராக்ட்டுமே பண்ணுறதுக்கு விரும்பலை, வந்துட்டு அடித்து வெளியே இழுத்துட்டு போங்கன்னு சொன்னதுமே அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. இவங்க 2 பேரும் எவ்வளோ சொன்னாலுமே கேட்குற மாதிரி இல்லை, கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுறாங்க. அப்போ நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன், அந்த பொண்ணு மிஸ்டர் ஹாரியோட பொண்ணுன்னு எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா நான் இப்படிலாம் பிஹேவ் பண்ணியிருக்க மாட்டேன்னு சொல்கிறா. நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்துங்க அவர் பேசிகிட்டு இருக்காரு. எங்கள் கான்ட்ராக்ட் போடுறத பற்றி அவள் பேசிட்டு, என் ஃபேமிலியால் உங்கள் குடும்பத்தில் இன்றைக்கி இவ்வளோ பெரிய அசிங்கம் நடந்துருச்சு, இதுக்கப்புறமே நீங்கள் கான்ட்ராக்ட் போடுறத பற்றி யோசிக்கிறீங்களான்னு சொன்னதுமே உனக்கும் அந்த குடும்பத்துக்குமே ஏகப்பட்ட வந்துட்டு வித்தியாசம் இருக்குமா, கண்டிப்பாக நான் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்கிறா. அப்போ அந்த பொண்ணுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு, உங்கள் கூட சேர்ந்து ஃப்ரெண்டாக இருக்க நான் ரொம்ப ஆசைப்பட்றேன், நம்ம நெக்ஸ்ட்டு மீட் பண்ணலான்னு சொல்லிட்டேக்கா. நம்ம ஹீரோட்ட வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு சக்ஸஸ் ஆகிடுச்சுப்பா இல்லைன்னு சொன்னதுமே, இப்போ நீ கொடுத்த ப்ராமிஸை வந்துட்டு எனக்கு நிறைவேற்றுறதுக்கு ரெடியாக இருக்கியா, என்ன மேரேஜ் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது, அதெல்லாம் இருக்கட்டும், நீ எப்போ இருந்து என்ன லவ் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேட்டதும், நீ என்ன இப்போ நினச்சியா, 5 வயசுலேருந்து லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான். 5 வயசில் ஃபஸ்ட் டைம் நான் உன்னை பார்த்தப்ப வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ இருந்தே உண்மையில எனக்கு ஆசைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் பிறகு உங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்தா, அப்பா வந்துட்டான்னு சொன்னதுமே கோமாயிட்டு டீ கப்பை தூக்கி எறிஞ்சிட்டு எங்களை அடித்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க, ஒரு வார்த்தை கூட நீ எங்களை ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லலை, இதுக்கெல்லாம் காரணம் நீ தானேன்னு சொன்னதுமே அப்போ அவள் ரொம்ப நல்லா ஏற்றி விட்டுச்சேக்கா. அதை கேட்டுட்டு அந்தால் கோமாயிட்டு வாய்க்கு வந்தபடி பேசினதுமே, அப்பா நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நானுமே வெளியே வந்தால் எப்படி கான்ட்ராக்ட் வந்துட்டு நம்ம போட முடியும், மிஸ்டர் ஹாரி நாளைக்கு வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு, 8 மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்காருன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அந்த ஆளுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்பா ஹாலில் வெயிட் பண்ணிட்டு இருந்தா அந்த ஆள் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு இன்னுமே மிஸ்டர் ஹாரி வரலையேன்னு சொல்லும்போது கரெக்டாக பார்த்தா அங்கே அவர் வந்துட்டு உள்ளே என்ட்ரி ஆகிடுறாரு. அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்கும் ஹாப்பியாகி போயிடுது. ஸோ இதோட ஹெட்டாக நான் வந்துட்டு உங்கள் பொண்ணு தான் போடணும்னு நினைக்கிறேன், அவங்க தான் ரொம்பவே பர்ஃபெக்டானவங்கன்னு சொன்னதும் சுத்தமாக வந்துட்டு அந்த ஆளுக்கு அது பிடிக்கல, ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அங்கே இருக்க எல்லாருமே ஆனால் ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஆள் வந்துட்டு என் பொண்ணு வந்து சின்ன பொண்ணு, அவளால் வந்து எதுவும் சமாளிக்க முடியாதுன்னு சொன்னதும் நான் பார்த்துக்கிறேன்னு அதை அவ சொல்கிறா. பிறகு நம்ம ஹீரோயின் போய் பார்த்தா அதுக்கு வந்துட்டு மெடிக்கல் லைசன்ஸ்லாம் தேவைப்படுது போல், இதெல்லாம் பண்ணுறதுக்கு நம்மளால் தனியாக முடியாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவள் மெடிக்கல் லைசன்ஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் ஹெல்ப் கேட்க போகிறா. ஸோ அப்போ அங்கே நம்ம ஷென் வந்துடுறான். மெடிக்கல் லைசன்ஸ் நான் வாங்கி தரேன்னு சொன்னதுமே உன்னோட தேவை எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோ அப்போ அங்கே வந்து பார்த்துட்டு இப்போ என்ன அவன்கிட்ட போய் பேஜுன்னு சொன்னதுமே மெடிக்கல் லைசன்ஸ் வந்துட்டு வேணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருந்தேன், ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னான், உன்னோட தேவை கிடையாதுன்னு நான் சொல்லிட்டேன்னு சொன்னதும் உனக்கு என்ன ஜெலஸ் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோ ஆமாம் ஜெலஸ் ஆகாமல் இருக்குமான்னு சொல்கிறான். வீட்டுக்கு வந்துட்டு அவனும் சேர்ந்து சின்ன வயசில் இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இங்கே தேடிட்டு இருக்கும்போது பாட்டி என்னத்தை தேடுற, ஆல்ரெடி இந்த பொண்ணுக்கு அதெல்லாமே தூக்கி கொடுத்துட்டேன் வேணான்னு சொல்லிட்டுன்னு சொன்னதும் இவன் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு ஹீரோயின்ட்ட கால் பண்ணி அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே எனக்கு வேணும் ப்ளீஸ் நீ கொடுத்துட்றியான்னு சொன்னதுமே ஃபோட்டோஸ் நான் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன், பட் பதிலாக நீ எனக்கு மெடிக்கல் லைசன்ஸ் வாங்கி கொடுப்பியான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க ரொம்பவே சந்தோஷமாயிட்டாவே உடனே ஓகேன்னு சொல்கிறான். அப்போ அவங்க சிஸ்டர் கால் பண்ணிவிட்டு நீ எப்போ என்ன வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னதும் நான் உன்னை மேரேஜ் பண்ண முடியாது, நான் வந்துட்டு இன்னமே ஜியாவை தான் லவ் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவள் ரொம்பவே கோவமாயிட்டுருக்கா. நம்ம ஹீரோக்கு இந்த பக்கம் ஒரு பக்கம் ரொம்பவே சேஃப்டி இல்லாமல் ஃபீல் ஆகிட்டு இப்போ என்ன வந்துட்டு அந்த ஃபோட்டோஸ்லாம் பேசிட்டு தான் என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதை நானும் அவனுமே சின்ன வயசில் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் அப்படின்ற சொல்கிறா. மெடிக்கல் லைசன்ஸ் வாங்கி கொடுத்தா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன்னு சொல்லும்போது அப்போ அந்த ஃபோட்டோஸ் அப்படின்றத சொன்னதும் அதை ஆல்ரெடி குப்பையில் போட்டாச்சு, அதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், நான் நாளைக்கு போய் வாங்கிட்டு வந்துக்கிறேன்னு சொன்னதும் நானே உன்னை கூட்டிகிட்டு போய் எங்கே வரேன்னு சொன்னதுமே வீடு ஆனால் வீட்டுக்குள்ளே வராத நீ வெளியே வேறு நான் பார்த்துக்கிறேன்னு அவள் சொல்கிறா. பிறகு அங்கே உள்ளே வந்துட்டு மீட் பண்ணுறதுக்காக அங்கே வந்துட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ அங்கே அவன் அந்த ஃபோட்டோஸ் எங்கே ஃபஸ்ட்டு நீ கூட நான் லைசன்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னதும் அந்த ஃபோட்டோ வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், நான் குப்பையில் போட்டேன்னு சொன்னதுமே ரொம்ப கோவமாகி போயிட்டா. அவன் நீ என்ன அவ்வளோ தைரியமா என்னை விட்டுட்டு வேற ஒருத்தனை போய் மீட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கழுத்து பிடிச்சி நெரிக்கும் போது தாத்தாங்க வந்து குச்சை வச்சு அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. நீ பண்ணது தப்பு, ஆனால் அந்த பொண்ணை நீ ஹர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கியா, மரியாதையோடு இருந்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த லைசன்ஸையுமே வாங்கி கொடுத்துடுறாரு. ஸோ வெளியே வந்தா கழுத்துல எல்லாம் அங்கே மார்க் இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோங்க சாரி கேட்குறான். நான் வந்து கண்டிப்பாக உன்னை வந்துட்டு இப்படி தனியாக விட்டுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்பவே ஃபீல் ஆகிட்டுருக்கு. ஒன்றும் பரவாயில்லன்னு சொல்லிட்டா. ஸோ இவ ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கா. அப்போ அவங்க அப்பா திரும்பவுமே வந்து இதை தனியாக உன்னால் பண்ண முடியாது, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னதும் ஐ திங்க் நீங்கள் தேவையில்லாமல் எல்லா விஷயத்துலையுமே தலையிடணும்னு அவசியம் கிடையாது, நான்
நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே கார்ட்ஸை வச்சு அந்தாலையுமே எங்கள் கழுத்தை பிடிச்சி வெளியே தலை சொல்லிடுறா. நம்ம ஹீரோயின் மீட்டிங் எல்லாமே முடிச்சுட்டு அங்கே வந்துட்டு போயிட்டு இருக்கும்போது அவங்க சிஸ்டர் மறைஞ்சிருந்தா அதெல்லாமே கேட்கும்போது பிடிச்சி அவள் தள்ளி விட்டு ஏறி மிதிச்சிட்டு, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, என்னோட கம்பெனியோட சீக்ரெட் எல்லாமே வெளியே தெரிஞ்சுட்டு போய் ஆளுங்க கிட்ட சொல்லலாம்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கியா, உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது அவள் உன்னோட சிஸ்டர் எப்படி நீ பிஹேவ் பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும், நீங்கள் என்னைக்கு வந்துட்டு பெத்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, இவளுக்கு தானே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு அவள் கோவமாயிட்டு இருக்கா. பிறகு அவங்க அம்மாவோட ஃபோட்டோவை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு, இந்த ஆள் வந்துட்டு உங்களுக்கு பண்ண கொடுமையாக இருக்கட்டும், என்ன வந்து நடத்தின விதத்துக்காக இருக்கட்டும், கண்டிப்பாக நான் வந்துட்டு பழி வாங்காமல் விட மாட்டேன், உங்களோட கம்பெனிஸ் எல்லாத்தையுமே நான் திரும்ப ரிட்டர்ன் வாங்கிடுவேமான்னு சொல்கிறா. பிறகு திரும்பவுமே அந்த இங்க் வந்து மீட் பண்ணிட்டு, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு எடுத்துட்டு சக்ஸஸ் ஆயிடுவேன்னு நினைக்கிறியா, கண்டிப்பாக அது நடக்காதுன்னு சொல்கிறா. நெக்ஸ்ட் டே பார்த்தா அவங்க அம்மாவோட டெத் ஆனிவர்சரிக்காக அவங்க வந்துட்டு ப்ரே பண்ணும்போது நம்ம ஹீரோயின் எல்லாரும் வந்திருக்காங்க சரி, பட் இவ எதுக்கு இங்கே வந்திருக்கான்னு சொன்னதும், நானுமே அவங்கள என்னோட அம்மாவை தான் நினச்சேன்னு சொன்னதுமே, உன்னோட ட்ராமாவை நிப்பாட்டி இதுக்கப்புறம் நீங்கள் இருந்துட்டு இருந்துன்னு வச்சுக்கோமே, நான் கண்டிப்பாக உன்னை சும்மா விட்ட மாட்டேன்னு சொன்னதும், அப்போ அவங்க அப்பா நீ எதுக்காக இப்படி வந்த இடத்துல பண்ணிட்டு இருக்கா, அவள் இருக்கட்டும்னு சொல்லும்போது நம்ம ஷென்மே வந்துட்டு அவகிட்ட அங்கே சாரி கேட்குறான். பட் ஹீரோயின் எது எனக்கு தேவை கிடையாது, நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்பி போயிட்டுருக்கா. போகும்போது பார்த்தா அவளுக்கு அங்கே வந்துட்டு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகி அவள் மயக்கமாயிடுறா. அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு ஆளை காணும். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் கண்ணை முழிக்கும் போது அங்கே ஷென் அவன் உட்காந்துட்ருக்கா. எங்கே அவனன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் ஆல்ரெடி செத்து போயிட்டான்னு சொன்னதுமே, என்ன பேசிகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப கோவம் ஆயிடுச்சுக்கா. ஆமாம் உன்னை காப்பாற்றினப்போ அவனுக்குமே ஆக்சிடென்ட் ஆகி அவன் இறந்து போயிட்டான்னு சொன்னதும் ஹீரோயின் ரொம்ப கோவமாகி போயிட்டு வீட்டுக்கு போய் அவங்க பாட்டையும் அவங்க சிஸ்டர்ட்டையுமே நீங்கள் என்ன பண்ணீங்க ஷாவன்னு சொன்னதுமே, நீ பண்ணதுக்கு தான் உனக்கு பனிஷ்மெண்ட் கிடச்சிருக்கு, நீ இதுக்கப்புறமே மென்டல் ஹாஸ்பிட்டல் தான் போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்ப சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஷா வந்துட்டு ஆல்ரெடி இறந்து போயிட்டான்னு சொன்னதுமே ஹீரோயின் பயங்கரமாக கோவமாயிட்டு இருக்கா. பட் அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோ வந்துடுறான். அங்கே ஆளுங்களை வச்சு பிடிக்க சொன்னதுமே அந்த ஆள் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு வந்துட்டு உயிரோட வந்தேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ ஆமாம் நீங்கள் என்னை கொலை பண்ணிடலாம்னு நினச்சிங்க, பட் வந்துட்டு கடவுள்னு ஒருத்தர் இருக்கானே, எப்படி வந்துட்டு நான் சாவேன், எப்பயோ உயிர் பழிச்சு வந்துட்டேன்னு சொன்னதும் ஹீரோயின் ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டு இருக்கா. நீங்கள் வந்துட்டு இவ்வளோ மென்டல் ஹாஸ்பிட்டல் அனுப்பணும்னு சொல்லிட்டு பேசுனீங்கல்ல, பட் நீங்கள் தான் இப்போ அங்கே போக போகிறீங்க, போய் உங்கள் பொண்ணு நீங்களும் சந்தோஷமாக வாழுங்கன்னு சொல்கிறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே வந்துட்டு சாரி கேட்டுட்ருக்கான். உனக்கு எப்படி வந்துட்டு அடிபட்டுச்சு காமின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு சின்ன ஆக்சிடென்ட் தான், நீ ஒன்றும் கவலைப்படாதன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின் அவங்க சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் என்னப்பா நம்ம 2 பேருமே சேர்ந்து மேரேஜ் பண்ணிக்கலாமா, நீ என்ன இதுக்கு வந்துட்டு ரெடியாக இருக்கியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அதை கேட்டுட்டு அவளுமே நான் இப்போ பக்காவாக ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஹீரோயினுக்கு அங்கே அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. அங்கே வந்துட்டு இருக்கிற திங்ஸ் எல்லாமே பார்த்துட்டு அவள் ரொம்பவே எமோஷன் ஆகிட்டு இருக்கா. இது வந்துட்டு உன்னோட வீடு, நீ வந்துட்டு நீ தான் இந்த வீட்டோட ஓனர், எதை பற்றி நீ ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது அவள் ஒரு கார்டையுமே கையில் கொடுத்து இது எல்லாமே நீ வச்சுக்கோன்னு சொன்னதுமே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு எமோஷனலாக எழுறா. பிறகு நைட் போல் 2 பேருமே சேர்ந்து அங்கே ரொமான்ஸுமே பண்ணிட்டு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் அவங்க 2 பேரும் சேர்ந்து அங்கே திரும்ப அங்கே வந்துட்டு கிளம்பி போயிட்டு இருந்தா. அங்கே திரும்ப அங்கே வந்து ஷென்னோட அம்மா மீட் பண்ணிட்டு என் பையனுக்கு நீ ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டியான்னு சொன்னதுமே, வாய்ப்பு கொடுக்குறதெல்லாம் கொடுத்துட்டேன், பட் வந்துட்டு உங்கள் பையன் என்னை லவ்வே பண்ணலை, இப்போ லவ் பண்ணுறேன்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்க முடியும், நான் ஷாவை தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், அவரை தான் மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு அவள் சொல்கிறா. நம்ம ஹீரோட்டையுமே நான் வந்துட்டு உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், நம்ம எப்போ பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப எமோஷன் ஆகிட்டு பேசிகிட்டு இருக்கா. பிறகு ஒரு இடத்துல தான் காமிக்கிறாங்க. பார்த்தா அங்கே ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகி போயிட்டு அங்கே பயங்கரமாக அவனுக்கு கோவமாயிடுச்சுக்கு. பீட் பண்ணால் அதுலேயுமே வந்துட்டு இவனை வின் பண்ண முடியலை. அப்படி நடக்கும். திரும்ப வேகமாக அங்கே போயிட்டு நீ இப்போ என்ன வந்துட்டு பண்ணிகிட்ருக்க, அவன் கூட ஏன் போயிட்டுருக்க, ப்ளீஸ் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என் கையில் ரிங்கை பார்த்தியா, நான் அவரை தான் வந்துட்டு லவ் பண்ணிகிட்ருக்கேன், அவர் கூட தான் இருந்துகிட்ருக்கேன், நான் வந்து உன்னை லவ் பண்ணலைன்னு சொன்னதுமே நீ எப்படி வந்துட்டு என்னை விட்டுட்டு போவேன், நீ நினைக்கிற மாதிரி ஷாவ் நல்ல மனுஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே ஹீரோயினுக்கு கோவமாயிட்டு கன்னத்தில் அரைஞ்சிடுறா. வாயை முடிட்டு பேசாமல் இரு, உனக்கு வந்துட்டு பேசுறதுக்கு தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு ஷாவுக்கு அவனுக்குமே அங்கே சண்டை வந்துடுது. ஸோ வேறு வழி இல்லாமல் அங்கே வந்துட்டு அவன் விட வேண்டிய நிலைமையாகி போயிடுது. நம்ம ஹீரோயின்ட்டு அவங்க வந்துட்டு நடந்த எல்லாத்துக்கும் சாரி கேட்டுட்டு நான் உன்ட்ட ஒரு விஷயம் சொல்லவா, எனக்கு வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆனப்போ எனக்கு சில கனவுகள் வந்துச்சு, அதில் வந்துட்டு உன்னை மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ரொம்ப கொடுமைப்படுத்துகிற மாதிரியும் நீ வந்துட்டு சூசைட் பண்ணிக்கிட்டு இறந்து போன மாதிரியும் நானுமே அதுக்கப்புறம் இறந்து போன மாதிரிலாம் கனவு வந்துச்சுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லவா, நான் வந்துட்டு இப்போ ரீபான் ஆகி தான் திரும்ப வந்திருக்கேன், இப்போ உனக்கு வந்திருக்கிறது எல்லாமே வந்துட்டு கனவு கிடையாது, ஞாபகங்கள் தான் திரும்ப வந்திருக்குன்னு சொன்னதும் நம்ம ஹீரோக்குமே புரிஞ்சுக்குது. அப்படின்னா நம்மளுமே ரீபான் தான் ஆயிருக்கோன்னு சொல்லிட்டு, ஸோ இந்த ஜென்மத்தில் யார் நினச்சா
இருந்தாலும் சரி உன்னை நான் கண்டிப்பாக விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அவங்க வந்துட்டு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கான். எப்போ வந்துட்டு இப்படியே இருந்துச்சுக்குது 2 பேரும் மேரேஜ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் அவளுக்கு அவ்வளோ ஒரு ஷை ஆயிடுச்சுக்கு. பிறகு நைட் போல் அங்கே வீட்டுக்கு கேக்கெல்லாம் அவள் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தா. பார்த்தா நம்ம ஹீரோவோட பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சுக்கு. என் பையன் சொல்லாமல் கொள்ளாமல் ஹாங்காங்லேருந்து இங்கே ஓடி வந்துட்டான் தெரியுமான்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. உன்னை அவள் ஏதாச்சும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா, நான் வேலை எதுவும் சொல்லி வந்துட்டு கொடுமைப்படுத்துறானா சொல்ல உன்னை ஒரு வழி பண்ணிடலான்னு சொன்னதும் ஹீரோ வந்ததுமே என்னப்பா உங்கள் அம்மா அப்பா வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஹாங்காங்கில் இருந்து சொல்லாமல் ஓடி வந்துட்டேயாமே, நீ என்னை கொடுமைப்படுத்தினா ஒரு வழி பண்ணணும்னு சொல்கிறாங்களேன்னு சொன்னதுமே அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சரி நீங்கள் பேசுங்கன்னு சொல்லிட்டு வெளியே போகும்போது நம்ம ஹீரோவோட அம்மா இது வந்துட்டு உனக்காக தாம்மான்னு சொல்லிட்டு சில ஃபோட்டோஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோயின் ஷாக் ஆகி போயிட்டு ஹீரோட்ட நீ பேஜிங் வந்தியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது ஆமாம் நான் வந்தேன், ஆனால் அப்போ உனக்கும் எனக்குமே வந்து என்கேஜ்மெண்ட் ஆகிருச்சு, எனக்கு வந்துட்டு லைஃப்பில் எந்த ஒரு வாய்ப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சு போயிருச்சு, அதனால் நான் ரிட்டர்ன் போயிட்டேன். பட் எனக்கு கடவுள் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி திரும்ப கொடுப்பாரு நான் நினச்சி கூட பார்க்கல, நான் லவ் பண்ண போனேன் எனக்கே அவர் திரும்ப கொடுத்துட்டாருன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அந்த கேட்டுட்டாங்க ரொம்பவே வந்துட்டு எமோஷனல் ஆகி போயிடுது. அவன் எவ்வளோ தூரத்துக்கு தன்னை லவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இப்போ நீ என்னை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது ஏன் இல்லை கண்டிப்பாக அப்படின்றத அவ சொல்கிறா. அங்கே பேசிகிட்டு இருக்கும்போதே லைட் எல்லாமே ஆஃப் ஆனதுமே என்ன விஷயம்னு சொல்லிட்டு பார்த்தா அவனோட பர்த்டே தான். ஸோ அதுக்காக ஃபேமிலியோட சேர்ந்து அங்கே வந்துட்டு சூப்பராக அங்கே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. பிறகு இந்த இங்கு நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாவுக்கும் அவங்க சிஸ்டருக்குமே கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே லாயர்கிட்ட கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம ஹீரோ கூட சேர்ந்து அவங்க அம்மாவோட சமாதிக்கு தான் போய் அங்கே ப்ரே பண்ணிட்டு இருக்கா. அம்மா அவங்கள வந்துட்டு கொடுமைப்படுத்துனவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கிடைக்கணுமோ நான் எல்லாத்தையுமே கொடுத்துட்டே அப்படின்றத அவ சொல்கிறா. ஸோ அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோவுமே உங்கள் பொண்ணை நான் நல்லபடியாக பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கான். நம்ம ஹீரோ ஒரு மெடிக்கல் இன்ஸ்டிடியூட் வந்துட்டு அவளுக்காகவே ரெடி பண்ணியிருக்கான். ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இது எல்லாமே உனக்காக நான் ஆசையாக ரெடி பண்ணியிருக்கேன்னு சொன்னதும் அங்கே அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிடுறா. ரொம்பவே தேங்க்யூ சொல்லிச்சிக்கா. இப்போ என்னை வந்துட்டு மேரேஜ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது நீ இப்போ ஓகே சொன்னேன்னா சரிதான் நம்ம இப்போவே போய் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ ஏன் நான் எப்போ ரெடின்னு சொன்னதும் அவனுமே அப்படின்னா எனக்குமே ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து ஹாப்பியாகிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.